எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜப்பானில் உற்சாக வரவேற்பு. மந்திரங்களை ஓதி பாரம்பரிய நடனமாடி வரவேற்பு. கடந்த 4 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்துள்ளோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பொதுப்பணித்துறைக்கும் தனக்கும் நெருக்கமான தொடர்புள்ளது. ஒற்றை செங்கல் பிரச்சாரத்தை சுட்டிக்காட்டி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. நாளுக்கு நாள் உச்சத்தை எட்டும் தங்கம். சவரன் 520 ரூபாய் உயர்ந்து 75,760 ரூபாய்க்கு விற்பனை. கோடானு கோடி ரசிகர்களை கவர்ந்த படையப்பா ரீ-ரிலீஸ். ரஜினிகாந்தின் பிறந்த நாளான டிசம்பர் 12ஆம் தேதி வெளியாகும் என தகவல். இனி விரிவான செய்திகள். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ளார். தலைநகர் டோக்கியோ சென்றடைந்த அவருக்கு காயத்ரி மந்திரம் ஓதி பாரம்பரிய நடனமாடி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் போது பிரதமர் இந்தியா ஜப்பான் மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இதனை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ இல்ல திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதல்வர் உலகளாவிய முன்னேற்றத்தில் தமிழகம் சிறந்து விளங்குவதாகவும் நாளை ஜெர்மனி, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். பொதுப்பணித்துறைக்கும் தனக்கும் தொடர்பு உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனது முதல் திரைப்படம் ஒரு கல் ஒரு கண்ணாடி என்றும் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பயன்படுத்தியதும் ஒற்றை செங்கல்தான் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நான் 6 குழந்தைகளை கூட பெற்றுக்கொள்வேன் என சீமான் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒவ்வொரு இந்திய தம்பதியரும் 3 குழந்தைகளையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் அண்மையில் கூறியிருந்தார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள சீமான், எல்லாவற்றிலும் கட்டுப்பாடு கொண்டு வர முடியாது என்றும் நான் 6 பிள்ளைகளை கூட பெற்றுக்கொள்வேன் என்றும் தெரிவித்தார். நாங்கள் என்ன சாப்பிட வேண்டும் என நீங்கள் சொல்லக்கூடாது என்றும் அவர் காட்டமாக தெரிவித்தார். கடந்த கால பெருமைகளை கூறுவதில் மட்டுமே திமுக அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் இன்றைய வளர்ச்சியில் கவனம் செலுத்த தவறிவிட்டதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சரின் பெருமை வெறும் பிட்ச் ஒர்க் மட்டுமே என்றும் கூறிய அவர், இவை காகிதத்தில் இருக்கும் விவரங்கள் மட்டுமே என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் திமுகவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை தொகுதி அடிப்படையில் கருத்து கணிப்பு நடைபெற்றுள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது தேர்தல் நடத்தினால் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் பாஜக கூட்டணியின் செல்வாக்கு சரிந்து வருவதாகவும் இந்தியா டுடே கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் விஜயின் தாக்கம் இருக்கும் என பிரேமலதா கூறியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்ற தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் களப்பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். அவர் யாருடன் கூட்டணி வைப்பார் என்ற தகவல் குறித்து நாள்தோறும் வெவ்வேறு விதமான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் நடிகர் விஜயின் வருகை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். அஜித்குமார் லாக்அப் மரணம் தொடர்பான வழக்கில் நகை காணாமல் போனதாக நிகிதா அளித்த புகாரின் அடிப்படையில் சிபிஐ தற்போது புதிய வழக்கு பதிவு செய்துள்ளது. முன்னதாக மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. ஆனால் நகை திருட்டு பற்றி விசாரணை தொடங்கியதால் வழக்கு பதிந்து விசாரிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் சிபிஐ தற்போது வழக்கு பதிந்துள்ளது. ஐஐடி சென்னையில் 28 அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருப்பது பொய் என அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். ஐஐடியில் சேர்வதற்கான 2 நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெற்று படிப்பவர்களுக்கு மட்டுமே ஐஐடி மாணவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் 28 பேரில் 4 பேர் மட்டுமே 2ஆம் நிலை தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளதாகவும் மற்றவர்கள் BS படிப்புகளில் சேர்ந்துள்ளதாகவும் அன்புமணி கூறியுள்ளார்.
தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனியார் மயமாக்கலுக்கு எதிராக தூய்மை தொழிலாளர்கள் 13 நாள் போராட்டம் நடத்தினர். மக்களுக்கு இடையூறு செய்வதாக கூறி அவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் அவர்கள் மீண்டும் போராட்டம் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஆபரண தங்கம் மேலும் உயர்ந்து சவரன் 76,000 எட்டுகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 520 ரூபாய் உயர்ந்து 75,760 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 65 ரூபாய் உயர்ந்து 9,470 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 131 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நடிகர் ரஜினிகாந்தின் நடிப்பில் வெளியான படையப்பா திரைப்படம் கோடானு கோடி ரசிகர்களின் உள்ளங்களை கவர்ந்தது. இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் செய்ய படக்குழு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஜினியின் பிறந்த நாளான டிசம்பர் 12ஆம் தேதி இந்த படம் ரீரிலீஸ் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திப்போம். வணக்கம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.